வணக்கம். 2023 கொஸ்டின் பேப்பர்ல பாலிட்டி மட்டும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு கம்பைலேஷன் கொடுத்திருக்கோம். இது நாட் ஜஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்காம, அதோட சரௌண்டிங் டாபிக் ஆர் இன்டர்லிங்கிங் டாபிக்மே படிக்கும்போது, ஒன்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கான்செப்டை ரிவைஸ் பண்ற மாதிரி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வித் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நேஷனல் எமர்ஜென்சி ஆர் கரெக்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்மே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்செப்டை பார்த்தலாம். ஏன் பாலிட்டி கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். அதுக்கான நான் ஆன்சர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் ஞாபகத்துல இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். ஆனா அதே இத நம்ம அந்த சாப்டரோட இன்டர்லிங்க் பண்ணி ஓகே இதுதான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த சாப்டர் நான் ரிவைஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ணலாம். அட் த சேம் டைம் எக்ஸாமுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கேட்டது எமர்ஜென்சி சாப்டர். அப்ப எமர்ஜென்சி அப்படின்னு வந்தாவே 3 எமர்ஜென்சி வரும். ஒன்னு நேஷனல் எமர்ஜென்சி, ரெண்டாவது பிரசிடென்ட் ரூல், தேர்ட் பினான்சியல் எமர்ஜென்சி. இந்த 3க்கும் டிஃபரன்ஸ் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நேஷனல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிகல் 352, பிரசிடென்ட் ரூல் 356, பினான்சியல் எமர்ஜென்சி 360. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் டிக்ளரேஷன்ஸ். என்ன கண்டிஷன்ல நேஷனல் எமர்ஜென்சி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அக்ரஷனா இருக்கலாம், இல்ல ஆர்ம்டு ரெபிலியனா இருக்கலாம். இது இருந்தா மட்டும்தான் நேஷனல் எமர்ஜென்சி என்னன்னா ப்ரொக்ளைம் பண்ண முடியும். பிரசிடென்ட் ரூலுக்கு என்னன்னா ஒரே ஒரு பேர் தான் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மிஷினரின்னு மட்டும் சொல்லி வச்சிருவாங்க. அதே பினான்சியல் எமர்ஜென்சில நம்மளோட பினான்சியலோட ஸ்டெபிலிட்டி த்ரெட்டா இருக்கு அப்படின்னா அப்ப பினான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த பினான்சியல் எமர்ஜென்சி 1991 கிரைசில கூட கொண்டு வரல. இது வரைக்கும் நம்ம பினான்சியல் எமர்ஜென்சி இந்தியால எமர்ஜென்சி அதாவது ப்ரொக்ளைம் பண்ணவே இல்லை. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா பார்லிமெண்ட் கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவைப்படும். அந்த பார்லிமெண்ட் அப்ரூவல் அப்படின்னா இருந்தா வேணா லோக்சபா வரும், பிளஸ் ராஜ்யசபா ரெண்டுமே அப்ரூவ் கொடுக்கணும். நேஷனல் எமர்ஜென்சிக்கு 1 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிடணும். பிரசிடென்ட் ரூலுக்கு 2 மாசம் எடுக்கும். பினான்சியல் எமர்ஜென்சி 2 மாசம் எடுக்கும். இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, இது ஒரு கன்ஃபியூசனான ஏரியாவா இருக்கும். நேஷனல் எமர்ஜென்சி யோசிச்சு பாருங்களேன். இது ரொம்ப மேஜரா ப்ராப்ளத்தை உண்டாக்குற ஒரு எமர்ஜென்சி. நிறைய என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எல்லாத்தையும் என்னன்னா சஸ்பெண்ட் பண்ற மாதிரி அளவுக்கு கொண்டு போவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது ஒரு டேஞ்சர். இந்த டேஞ்சர் ரொம்ப தூரம் தள்ளி போடக்கூடாது. அப்ப பார்லிமெண்ட் அப்ரூவல் 1 மாசத்துக்குள்ளே வந்துடணும். பிரசிடென்ட் ரூல் பினான்சியல் எமர்ஜென்சி எல்லாம் என்னன்னா ஓரளவு என்னன்னா ஓகே அது பெரிய அளவு டேஞ்சர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 2 மாசம் வரைக்கும் அந்த எமர்ஜென்சி போயிட்டு இருக்கட்டும். அந்த 2 மாசம் முடியும் போது என்னன்னா அதுக்குள்ள பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணும்னு சொல்லுவாங்க. அதுதான் பினான்சியல் எமர்ஜென்சிக்கும். இப்ப அந்த பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணும்னு சொன்னோம்ல, அது என்ன மெஜாரிட்டி அப்படின்னு இருக்குல்ல. நேஷனல் எமர்ஜென்சி அகைன் ஐம் டெல்லிங் தட் இது ரொம்ப டேஞ்சரான ஒரு எமர்ஜென்சி. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி மீன்ஸ் என்னன்னா நம்மளுக்கு 2/3 என்னன்னா பிரசன்ட் அண்ட் voting இருக்கணும். பிளஸ் 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது பிரசன்ட் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி ஜஸ்ட் பிரசன்ட் அண்ட் votingல 50% இருந்தாவே மோர் தென் எனஃப் சொல்லுவாங்க. அது பிரசிடென்ட் ரூலுக்கும் நேஷனல் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்னா, இந்த நேஷனல் எமர்ஜென்சி என்னன்னா நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும்னா 6 மந்த் கொண்டு போகலாம். 6 மந்த் அப்புறம் நான் கொண்டு போனோம் அப்படின்னா பார்லிமெண்டோட அப்ரூவல் ஈச் தேவைப்படும். இது நேஷனல் எமர்ஜென்சிக்கு. பிரசிடென்ட் ரூலுக்கு மேக்ஸிமம் பீரியட் 3 இயர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் நடக்கும். அடுத்து ஒரு 6 மந்த் என்னன்னா பார்லிமெண்ட் அப்ரூவல் வரும். அடுத்து ஒரு 6 மந்த் இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு மேல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியாது. அதை விட தாண்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. பினான்சியல் எமர்ஜென்சி பொறுத்த அளவுக்கு என்னன்னா நம்ம இந்தியால இது வரைக்கும் என்னன்னா இதை பண்ணதில்லை. அதனால நம்மளுக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வர்ற வரைக்குமே இந்த எமர்ஜென்சி வச்சிருக்கலாம். அதனாலதான் இன்டெஃபினைட் பீரியட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம என்னன்னா எப்போ அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வருதோ அப்பதான் ரிவர்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களோட ஓன் நோட்ஸ் அப்படியே பாத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பென்சில் எங்கேயாவது நீங்க மிஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. ஈவன் இதை ஆல்ரெடி லேர்ன் பண்ணீங்கன்னா 1.5x ஸ்பீட்ல வச்சு பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி மே பி மேட் பை பிரசிடென்ட் ஒன்லி when security of India or any part thereof threatened by war or external aggression or armed rebellion. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்க கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா இங்க ஒன்லி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அதாவது இப்ப செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா இல்ல நம்மளோட கண்ட்ரி ஏதாவது த்ரெட்டன் வார் வந்தா மட்டும்தான் நான் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டீங்க கிடையாது. இம்மினியன்ட் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் ஒரு 2 மாசத்துல கூட என்னன்னா இந்த மாதிரி வந்துருப்பா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டாவே பிரசிடென்ட் ப்ரொக்ளைம் பண்ணலாம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆகும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்வயர் பவர் டு கிவ் டைரக்ஷன் டு த ஸ்டேட் ஆன் எனி மேட்டர். இது கரெக்ட் தான். ஏன்னா இது ஒரு ஜெனரலிஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஜெனரலிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் தானே கொடுக்குறான். அவன் ஸ்டேட் கவர்மெண்டோட பவரை எடுக்கல. ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறான். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன்.
ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி டஸ் நாட் சஸ்பெண்ட் வந்து ஸ்டேட் லெகிஸ்லேச்சர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நேஷனல் எமர்ஜென்சி வெர்சஸ் வந்து பிரசிடென்ட் ரூல் பார்ப்போம். இந்த பிரசிடென்ட் ரூல் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்டேட்டோட இதெல்லாம் வந்து என்னன்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா நேஷனல் எமர்ஜென்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய லெவல் நடக்குது. அது ஸ்டேட்டுக்கு வந்து தேவையே இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் லெகிஸ்லேச்சரை வந்து கையே வைக்க மாட்டாங்க. இதுலனா நேஷனல் எமர்ஜென்சி. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால தேர்டுமே கரெக்ட். ஃபோர்த் பாருங்களேன். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி கேன் பி கண்டினியூ ஃபார் வந்து மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months அட் a time only if approved by வந்துனா resolution of both the house of the parliament. எஸ், இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததுதான். நேஷனல் எமர்ஜென்சி என்ன அப்படின்னா 6 months ஒன்ஸ் வந்து என்னன்னா போகணும் அப்படின்னா பார்லிமெண்டோட அப்ரூவல் வந்து இருந்தா மட்டும்தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம் கரெக்ட் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். ஸோ இப்ப பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் வந்து ரிகார்ட் டு த இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நாட் கரெக்ட். ஸோ இது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட வந்து நம்ம சாப்டர் போக வேண்டியதுதான். சுப்ரீம் கோர்ட் சாப்டர் போயிட்டாவே நீங்க இம்பார்ட்டன்ட் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜட்ஜ் என்கொயரி ஆக்ட் ஆஃப் 1968ல எப்படி வந்து ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது நேம் இட் செல்ஃப் என்ன சொல்லுவாங்க? இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப ஜட்ஜை வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்காரு, அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவல் மோஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை சைன் பண்றது என்ன 100 பேர் வந்து சைன் பண்ணணும். இந்த 100 பேர் வந்து என்னன்னா லோக்சபால 100 பேர் இருக்கணும். 50 பேர் என்ன இருக்குன்னா ராஜ்யசபால இருக்கணும். அப்ப விச் மீன்ஸ் என்னன்னா லோக்சபால வரும்போது 100 பேரோட வந்து சப்போர்ட் தேவை. அதே ராஜ்யசபா வேணா 50 பேரோட வந்து சப்போர்ட் தேவை. அதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஸோ இது யார்கிட்ட போய் கொடுக்கணும்? அந்த ரிமூவல் மோஷன்ஸ் வந்து ஸ்பீக்கர்ட்ட கொடுக்கலாம் ஃபார் லோக்சபா. ராஜ்யசபா அப்படின்னா சேர்மன்ட்ட கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் வருவாங்க. அதாவது இந்த ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் என்ன பண்ணுவாங்க? இந்த மோஷனை வந்து அட்மிட் பண்ணுவாங்க, இல்ல வந்து இவங்க ரிவ்யூஸ் பண்ணலாம். இது வந்து டிஸ்கிரிப்ஷனே சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா சேர்மன் ஆர் ஸ்பீக்கர் நினைச்சா வந்து என்னன்னா அந்த மோஷனை அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்ல இது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன ரிவ்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து என்ன இம்பார்ட்டன்ட். தேர்ட் என்ன, இஃப் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீக்கர் சேர்மன் என்ன பண்ணுவாங்கன்னா 3 member கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த 3 member யாரா இருப்பாங்க அப்படின்னா 2 பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வருவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வரலாம், ஆர் ஜட்ஜ் வரலாம், இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்து ஹைகோர்ட் வரலாம். ஆனா இன்னொருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ் வந்து ஜூரிஸ்டிக். இது எதோட சப்போர்ட் காமிக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்டோட சைட்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து என்னன்னா வர வைக்கணும். சரிங்களா? சோ இது வந்து என்னன்னா இது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே இதெல்லாம் வந்து கமிட்டி வச்சு இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கமிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. எது ரிலேட்டடா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கில்ட்டி ஆஃப் வந்துன்னா மிஸ்பிஹேவியரா இல்ல சஃபரிங் ஃப்ரம் வந்து இன்கெப்பாசிட்டி. இந்த ரீசன்ல மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க ஆர் வந்துன்னா தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஆமா இந்த மாதிரி வந்தனா ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு இல்ல இன்கெப்பாசிட்டி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோஷனை என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்ணும்போது தான் வந்து என்னன்னா இது எதை காமிக்கும் அப்படின்னா ஜட்ஜ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அப்ப இது எதை காமிக்குது? கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன காமிக்கல. ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து ஒன்ஸ் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஹவுஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட் எண்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃபைனலா ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்றது. ஸோ இது என்டையர் ப்ராசஸ் வந்துன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஜட்ஜ் ஸ்டார்டிங் மோஷன்ல இருந்து எண்ட் பிரசிடென்ட் அசன்ட் வரைக்கும் தெரிஞ்சதா மட்டும்தான் ஜட்ஜ் ரிமூவல் பத்தி நம்ம கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான சோர்ஸ்மே நான் வந்து கொடுத்துருக்கேன். லட்சுமிகாந்த்ல தான் எடுத்து நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். ரைட்டா? இப்ப வாங்கலாம். சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா அவன் கேட்டுக்கிறது நாட் கரெக்ட் கேட்டிருக்கான். இம்பீச்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, a motion addressed to the president signed by at least வந்துனா 100 member of both the house of parliament. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம் 100 பேர் ஃபார் வந்து என்ன அப்படின்னா லோக்சபாக்கு வேணும், அதே ராஜ்யசபாக்கு வேணும் அப்படின்னா 50 பேர் வேணும் பார்த்தோம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆகும். அப்ப கரெக்டான ஆன்சர் இதா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்தையும் பார்த்தலாம். The motion of investigate by the committee. So 2 judges of the Supreme Court and 1 வந்துனா distant jurisdiction. Yes, 3 பேர் இருப்பாங்க. 2 பேர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வருவாங்க. ஒருத்தவங்க வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட வந்துனா ஆள வருவாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாருங்க, கமிட்டி ஃபைண்ட் அவுட் வந்துனா ஜட்ஜோட கில்ட்டி ஆஃப் மிஸ்பிஹேவியர் ஆர் சஃபர் ஃப்ரம் வந்து இன்கெப்பாசிட்டி. The motion together with the report of committee is taken up for the consideration in the house where the வந்து மோஷன் இஸ் பெண்டிங் இருக்கல. இது எஸ் நம்ம பார்த்ததான் அந்த ப்ரொசீஜர் பார்த்த மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் மோஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த கமிட்டி இருக்கும், கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டைரக்டா வந்து அடுத்து பார்லிமெண்டோட வந்து என்னன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு வந்து அசனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராசஸ்ல தேர்டுமே கரெக்ட் ஆயிடும். ஃபோர்த் பாருங்களேன், the judge will be removed after the president give வந்து ஆர்டர் ஃபார் ரிமூவல். எஸ், இதுவும் நம்ம பார்த்ததான். அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரேஜ் சொல்லலாம்.
இத இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இப்ப நல்லா லேர்ன் பண்ணிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டோம். அப்ப அந்த சாப்டர்ல ஒரு சைடு வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் த ஸ்டாச்சு ஆஃப் சொல்றாங்க. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடியோட சாப்டர்ல தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடி படிக்கும்போது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வரும். இது ஸ்டாட்டுஸ்டரி பாடி. அப்ப கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது. ஸ்டாட்டுஸ்டரி பாடி அப்படின்னா பார்லிமெண்ட்னால கிரியேட் பண்ணப்பட்டது. பார்லிமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு லா தேவை. அந்த லா பேர் என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் ஆக்ட்ஸ் 1993. சோ இதன் மூலமா என்னன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. இது நம்ம லேர்ன் பண்ணிட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து அவங்களோட ரூல். ஸோ வாட்ச் டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதை நம்ம அவ்வளவா லேர்ன் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது ஜெனரலி ஸ்டேட்மெண்ட். இது யார் வேணா வந்து என்ன படிக்கலாம். பட் நம்ம ஆஸ்பிரண்டா இருக்கிறதுனால வந்து எந்த கொஸ்டின்ஸ் எந்த இடத்துல வந்து ட்ரிக்கியா வைப்பாங்களோ அதை தான் நம்ம அகைன் அகைன் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனல் பிளஸ் ஸ்டாட்டுஸ்டரி பாடி அதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன்ஸ், யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், பினான்ஸ் கமிஷன்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, சிஏஜி, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். இது எல்லாமே என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பாடிக்குள்ள வந்துடும். நம்ம நான் கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ட் பார்த்தா நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன், சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ். ஸோ அதோட கம்போசிஷன்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் இப்ப பார்த்தலாம். நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனோட சேர்மன் இருப்பாங்க. அதோட சேர்த்து வந்து 5 மெம்பர் இருப்பாங்க. அதோட சேர்த்து 7 எக்ஸ் அபிஷியோன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அபிஷியோ ஒன்றும் கிடையாது. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் வந்து எஸ்சி இருக்காங்களே, இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி இருக்காங்களே, அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் வந்துன்னா ஓபிசி இருப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் வந்துன்னா சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்ட் ஆஃப் வந்து இந்த எக்ஸ் அபிஷியோ அப்படின்னு வந்துருவாங்க. சரிங்களா? இந்த 5 பேர் வந்துன்னா மெம்பர். அது நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப இந்த நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட். அதே ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படின்னா கவர்னர் உள்ள வந்துருவார். இப்ப செலக்ஷன் பேனல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அடுத்து ஸ்பீக்கர், அதே மாதிரி டெபுட்டி சேர்மன். நான் வச்சுக்கேன், டெபுட்டி சேர்மன் சொல்றாங்க, சேர்மன் சொல்லல. சேர்மன் அப்படின்னு வந்தாவே வைஸ் பிரசிடன்ட் வந்துடும். அதனால இவர் வந்து வர மாட்டார். சரிங்களா? அப்ப டெபுட்டி சேர்மன் உள்ள வராது. லீடர் ஆஃப் அப்போசிஷன் போத் பிளஸ் வந்து ஹோம் மினிஸ்டர். எதுக்கு அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனர் வந்துன்னா நம்ம தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செலக்ஷன் கமிட்டி, அந்த கமிட்டியோட மெம்பர்லாம் அவங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, ஸ்பீக்கர் இங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இங்க இருக்கிற சேர்மன் பிளஸ் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் போத் பிளஸ் வந்து ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. சோ அந்த அந்த இது வந்து அப்படியே நம்ம எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துரும். சோ இவங்களோட டென்யூர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து குழப்ப வேண்டியது இருக்கும். இதுல டென்யூர் பாருங்களேன், 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ். இங்கேயும் 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ். இதுல செலக்ஷன் சர்வீஸ் கண்டிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ரிமூவல் யாரு பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன நினைப்போம், ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ் இருக்கு, அப்ப கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு, அப்ப கவர்னர் தான் வந்து ரிமூவ் பண்ணுவார்னு நினைச்சு படிப்போம். பட் கிடையாது, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, சோ ஏதாவது ஒரு இதுனா எங்க வந்து இவங்க சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. சாரி, இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, இவங்க ரீ அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த எலிஜிபிளானு கேட்டா ஸ்டேட் ஹியூமன் ரைட் அதே மாதிரி வந்துன்னா சாரி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் பிளஸ் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் ரெண்டுமே வந்து எலிஜிபிள் ஃபார் வந்து ரீ அப்பாயின்மெண்ட். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட் படிக்கும் போது வந்துன்னா ஓகே இது கான்ஸ்டியூஷனா நான் கான்ஸ்டியூஷனா, ஸ்டாட்டுஸ்டரி பாடி இருக்கு, லா இருக்கு. அப்ப நேஷனல் ஹியூமன் கமிஷனோட வந்து என்னன்னா கம்ப்ளீட் பிக்சர் இந்த இடத்துல படிக்கும்போது வந்து நம்மளுக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். சரிங்களா? சோ இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பாருங்களேன், நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 கீழ தான் கொண்டு வரும். அப்ப ஆன்சர் ஏ தான் வரும், மிச்சம் 3மே வந்து வராது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யுனைடெட் நேஷன் சொல்றாங்களே. இப்ப நம்ம யுனைடெட் நேஷன் வந்தாவே இந்த கொஸ்டின்ஸ் எது ரிலேட்டடா பாத்துருவோம், இன்டர்நேஷனல் ரிலேஷன் பார்க்கலாம், இல்ல எக்கானமில வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா வந்து நம்ம படிச்சிருக்கலாம். சோ அது ரிலேட்டடா தானே இருக்கு. ஏன் பாலிட்டியில வந்து ஆட் பண்ணீங்கன்னா அவன் கொஸ்டின் கேட்டிருக்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டான். சோ அதனால இந்த மாதிரி வந்து நான் பாலிட்டியில ஆட் பண்ணிருக்கேன். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷனோட வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்ப யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் பண்ண இயர் பாருங்களேன், 1945. நம்மளுக்கு மந்த் ஞாபகம் இல்ல, இயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 1945 நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், செகண்ட் வேர்ல்டு வார் 1934 இருந்து ஆரம்பிச்சு 1945 வரைக்கும் வந்து வரும். அப்ப 1945ல தான் வந்து யூஎன்ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹெட் குவார்டர் யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ டைப் வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். எஸ், நிறைய கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதோட லாங்குவேஜ் பாருங்க, பிரெஞ்சு, ரஷ்யன்ஸ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், சைனீஸ் அண்ட் வந்து அரபிக். மொத்தம் 6 லாங்குவேஜ் இருக்கு. இப்ப இதை நம்ம ஒரு வாரம் கழிச்சு வந்து ரிமெம்பர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா மாறும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா ஷார்ட் கட்ஸ் தேவை.
ஷார்ட்கட்ஸ் வந்து ஃபேஸர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட். இங்க பாருங்க, பிரெஞ்சு, அரபிக், சைனீஸ், இங்கிலீஷ், ரஷ்யன்ஸ், ஸ்பானிஷ். அகைன் ஒன் மோர் டைம், பிரெஞ்சு, அரபிக், சைனீஸ், இங்கிலீஷ், ரஷ்யன்ஸ், ஸ்பானிஷ். இதை இன்னொரு வேலை வந்து நான் வச்சுக்கலாம், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு படிப்போம். அதுல 5 பேர் வந்து பர்மனன்ட் மெம்பரா இருப்பான். அந்த பர்மனன்ட் மெம்பர்ல ஒன்னாவது பாருங்களேன், பிரான்ஸ் இருப்பான், சைனா இருப்பான். இங்கிலீஷ்னால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூகேன்னு எடுத்துக்கிறேன். ரஷ்யா இருப்பான். யோசிச்சு பாருங்க, யுனைடெட் நேஷனே வந்து யாரால கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா யூஎஸ்னால. அப்ப யூஎஸ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இருக்குல்ல, அதுவும் வந்து உள்ள வந்துன்னு வச்சுக்க. அதோட நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா எக்ஸ்ட்ரா அரபிக் பிளஸ் வந்து ஸ்பானிஷ். ஸோ அப்ப என்னன்னா, இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற லாங்குவேஜ் அவனோட லாங்குவேஜ், அதோட சேர்த்து 2 எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கான். இதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன் இந்த இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு கண்டிப்பா வந்து எலிமினேஷன் லெவல்லாவது வந்து நம்ம படிக்க வேண்டும். அப்பதான் வந்து ஈஸியா வந்து ரீகலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்ப ஆல்ரெடி அவன் வந்து லாங்குவேஜ் கேட்டுட்டான், அதனால அகைன் அதை கேட்பான்னு சொல்ல முடியாது. அப்ப அது இல்லாம நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, பர்பஸ் அண்ட் எய்மை படிக்கணுமோ அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா இந்த எய்ம்லாம் பாருங்க ரொம்ப ஜெர்னலிஸ்டிக்கா இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, யாரு வேணா சொல்லலாம். நார்மல் பீப்புளே வந்து என்னன்னா ஈவன் ஆஸ்பிரண்ட் இல்லாதவங்களுமே வந்து சொல்லுவாங்க, ஆமா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ரோல் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டி கொண்டு வரணும்ப்பா. ஆனா ஆஸ்பிரண்டா இருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதோட அடிஷனலா ஆர்கன்ஸ் படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்கியா கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பிரின்சிபல் ஆர்கன் பார்த்தோம்னா மொத்தம் 6 ஆர்கன் வரும். ஆனா அந்த ஒரு ஆர்கன் பாருங்களேன், யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன் வருதுன்னா 5 ஆர்கன். ஸோ அந்த 5 ஆர்கன் எனக்கு தெரிஞ்சிருக்கும். யுனைடெட் நேஷன் செக்ரட்டேரியட், அதே மாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்ப இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கும்போது இதோட நம்ம எதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்சஸ் போட்டு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு இருக்கும். அதையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணிங்க. ஏன்னா ரீசெண்டா வந்து நியூஸ்ல அடிக்கடி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நான் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஜெனரல் அசம்பிளி தான் வந்து என்னன்னா காமன் வந்து ஃபார் 193 ஸ்டேட்டுக்குமே. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எக்கனாமிக் அண்ட் வந்து சோசியல் கவுன்சில்ஸ். ஸோ இதுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப மொத்தம் 6 ஆர்கன், 5 ஆர்கன் வந்து இப்போதைக்குன்னு வந்து ஆக்டிவா இருக்காங்க. ஸோ கீ பாயிண்ட் வந்து பெருசா தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒன்லைனா இருக்கும். பட் நம்ம சிஏபிஎஃப் எக்ஸாமுக்கு வந்து இந்த லெவலில் வந்து கேட்க மாட்டான். அவன் மோஸ்ட்லி வந்து கான்செப்ட் ரிலேட்டட் தான் கொஸ்டின்ஸ் கேட்கறான். ஸோ இப்போ கொஸ்டினை வாங்கலாம். இப்ப எது நாட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா கண்டிப்பா ஜெர்மன் கிடையாது. இது இல்லாத மிச்சம் இருக்கிறது பார்த்தனா 2 ஒன்லி. ஸோ ஆன்சர் வந்து டி மட்டும் தான். ஏன்னா அரபிக் இருந்துச்சு, ஸ்பானிஷ் இருந்துச்சு, சைனீஸ் இருந்துச்சு. இது மூணுமே அஃபிஷியல் லாங்குவேஜ். பட் அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லாத கேட்கனால ஜெர்மன் மட்டும் வராது. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். The judgment of Supreme Court in People Union for Civil Liberty versus Union of India 2024 related to which of the following? ஸோ சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நிறைய ஜட்மெண்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜட்மெண்ட் ரிலேட்டடா நம்ம படிக்கணும் அப்படின்னா 100க்கு மேல இருக்கும். பட் எல்லா ஜட்மெண்ட்டுமே நம்மளால படிக்க முடியாது. நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது சில ஜட்மெண்ட் வந்து படிச்சிருப்போம். அது நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ். ரைட் டு இன்ஃபர்மேஷன் பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு எதுக்குள்ள சொல்லியிருப்பேன், ஆர்டிகல் 19. இப்ப நம்ம ஆர்டிகல் 19 வந்ததுனால கண்டிப்பா 6 ஃப்ரீடம் வந்து என்னன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கீழே ஆர்டிகல் 19ல இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கு பாத்தீங்களா. இப்ப நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா கண்டிப்பா எனக்கு தேவை ரைட் டு நோ. வேலிட் ஆர்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் என்னால வந்து சொல்ல முடியும். அப்ப அந்த ரைட் டு நோக்கு வந்து தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லேட்டர் ஆர்டிஐ ஆக்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா லேட்டர் டைம்ல வந்திருக்கும். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அது ரிலேட்டடா இருக்கிற ஜட்மெண்ட் தான் வந்து என்னன்னா சிவில் லிபர்ட்டி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரிலேட்டடானது. சரி, இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரான இருக்கிற வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏகே கோபாலன். இந்த ஏகே கோபாலன் கேஸ் எது ரிலேட்டடா வரும் அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லாவை வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த லா என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஏகே கோபாலன். இந்த ஏகே கோபாலன் வந்து என்னன்னா இவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து கேஸ் போட்டிருப்பாரு சுப்ரீம் கோர்ட்ல. இந்த மாதிரி என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்னு சொல்லுவாரு. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லா கரெக்டா இருக்கு, அதை வச்சுதான் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதனால நீங்க வந்து என்னன்னா கேட்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து மேனகா காந்தி கேஸ்ல வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. மேனகா காந்தி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா ஒரு லா இருக்கட்டும், அந்த லா ஃபேரா இருக்கணும், ஆர்பிட்டரா இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து என்னன்னா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க அதனால வந்து ஒரு லாவை கொண்டு வரக்கூடாது. அந்த லா ஷுட் பி ஜஸ்ட் ஃபேர் அண்ட் நான் ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா நீங்க அந்த லாவை கொண்டு வரணும். அந்த லா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாய்டுன்னு சொல்லிடுவேன், செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். அதை ஃபாலோட் பை வந்து நம்மளுக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான கேஸ் பார்த்தீங்கன்னா கேசனந்த பாரதி கேஸ்.
இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுலதான் என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம அடிஷனலா வந்து லேர்ன் பண்ணிக்கணும். சரி, இப்ப இதுக்கான ஆன்சர் பாருங்களேன். The judgment of வந்து என்ன, People Union for Civil Liberty versus Union of India 2024 எது ரிலேட்டடா வரும்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Which among following deals with habeas corpus? habeas corpus நம்ம எங்க லேர்ன் பண்ணிப்போம்? ஆர்டிகல் 32 ரீட்ஸ்ல ஒன் ஆஃப் த ரீட் தான் வந்து என்ன habeas corpus. பட் அவன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கானா, கோர்ட் கேஸ் கேட்டிருக்கான். கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடா கேட்டறதுனால இப்ப habeas corpus ரிலேட்டடா இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, நீங்க பாருங்களேன். ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சிவகாந்த் சுக்லா. சோ இந்த கேஸ்ல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 226 வந்து ஹைகோர்ட் இஷ்யூ பண்ற ரிட்ஸ். இது ரெண்டையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நார்மல் டைம்ல பர்சனோட ரைட்ஸ் மீன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட் வயலேட் ஆகுது, யாராவது நம்மள வந்து என்னன்னா சம்பந்தமே இல்லாம அன்லாஃபுல்லா வந்து கைது செஞ்சுட்டு போறாங்க, இல்ல ஒருத்தவங்கள காணவே காணோம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு இஷ்யூ பண்ணி கோர்ட்ல வந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தவங்கள காணோம், இல்ல போலீஸ் வந்து தேவையில்லாம இவங்களை அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க, இவங்கள எங்க முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதான் ஹேபியஸ் கார்பஸ். நம்ம ஜெய்பு மூவிலேயே வந்து பாத்துருக்கலாம். பட் இது நார்மலா இருக்கிறது. பட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொல்றாங்கன்னா, எமர்ஜென்சி பீரியட்ல இதை சஸ்பெண்ட் பண்ணிருங்க, சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இதை வந்து என்னன்னா கம்மியாகிறது தானே. பர்சனோட ரைட்ஸை விட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிரிட்டிசிசமா கொண்டு வந்துச்சு. சரிங்களா? இது ஜஸ்ட் இது பேசிக் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் பாருங்களேன். இது ரிலேட்டடா ஹேபியஸ் கார்பஸ் ரிலேட்டடா இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளோட ஆன்சர் வந்து இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அது செகண்ட் தான். அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஜபல்பூர் வர்சஸ் சிவகாந்த் சுக்லா. மேனகா காந்தி வர்சஸ் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா இட்ஸ் ரிலேட்டட் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நான் ஒத்துருச்சேன். ஸோ அதை அப்படின்னா இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பட் மிச்சருக்கு நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் அமங் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பவர் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 226 சொல்றதுனால அதை நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்தலாம். இப்ப ஆர்டிகல் 226 ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட வெர்சஸா என்ன பண்ணுவோம், 32 பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுமே வந்து ரிட்ஸ் பத்தி தான் பேச போகுது. ஆனா 32 வந்து என்னன்னா ஃபார் சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 226 ஃபார் வந்து ஹை கோர்ட். இதுல ஃபர்ஸ்ட் ரைட் வந்து பாருங்க, 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். ஏன் எதுனா இது 12ல இருந்து 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரதுனால 32 பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆனா ஆர்டிகல் 226 கான்ஸ்டிடியூஷன் ரைட். சஸ்பென்ஷன்ஸ் பாருங்களேன். நம்ம எமர்ஜென்சி டைம்ல, நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல வந்து என்னன்னா ஆர்டிகல் 32 வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா ஆர்டிகல் 226 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸ்கோப்ல பார்க்கும்போது ஆர்டிகல் 32 வந்து நேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னா அப்பதான் இந்த ரிட் வந்து இஷ்யூ பண்ண முடியும். அதே ஆர்டிகல் 226 பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் லீகல் ரைட்டுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா ஜூரிஸ்டிக்ஷனை பாருங்களேன். ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்தளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் 32 தான் ப்ராடர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டால வந்து இந்த ரிட்டை வந்து ஆல் ஓவர் இந்தியா இஷ்யூ பண்ண முடியும். பட் அதே இது வந்து என்னன்னா ஆர்டிகல் 226 பார்த்தோம் அப்படின்னா ஓன் ஜூரிஸ்டிக்ஷன் விச் மீன்ஸ் அந்த ஸ்டேட் அளவு மட்டும்தான் வந்து இஷ்யூ பண்ண முடியும். அதனால என்ன சொல்லிடலாம், கம்பேர்ட் டு சுப்ரீம் கோர்ட் இதோட இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நேரோவர் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா? சோ அதுக்கப்புறம் பாருங்க டிஸ்கிரிஷன்ஸ். இப்ப ஆர்டிகல் 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து இது ரிவ்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நான் இருக்கேன், என்னோட ரைட்ஸ் வந்து என்ன வயலேட் ஆயிடுச்சு, நான் சுப்ரீம் கோர்ட் டைரக்டா போறேன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மறுக்க முடியாது. இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குப்பா, அதனால நீ நாளைக்கு வா அப்படிலாம் சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் டெஃபினட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது இதை கண்டிப்பா வந்து நான் அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஆர்டிகல் 226 ஹை கோர்ட் என்ன பண்ணா டிஸ்கிரிஷனரியா யூஸ் பண்ணலாம். இது விச் மீன்ஸ் வந்து அவங்க அந்த ரிட்டை இஷ்யூ பண்ணலாம், இல்ல இஷ்யூ பண்ணாமலும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா நம்ம டேரக்டா சுப்ரீம் கோர்ட் போடலாம். பட் லீகல் ரைட்ஸா போகும்போது வந்து ஹை கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் மூலம் தான் வந்து எடுத்துக்குவாங்க. இது மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டிகல் 32 வர்சஸ் வந்து ஆர்டிகல் 226. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்கேஸ் நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்கன்னா இதை வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப நம்ம கொஸ்டினுக்கான இது வந்து வருமே. ஆர்டிகல் 226 நம்ம சொன்ன மாதிரி ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றதா ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்டியோரை, ப்ராகிபிஷன்ஸ் அண்ட் குவா வாரண்டோ இஷ்யூ பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னன்னா சிட்டிசன் வயலேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னா கேட்பாங்க. யாருன்னா சுப்ரீம் கோர்ட், ஈவன் ஹை கோர்ட்டும் கேட்பாங்க. இந்த ஹை கோர்ட் வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்கு, லீகல் ரைட்டுக்குமே வந்து அலோவ் பண்ணுவாங்க.
இந்த இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம். ஹைகோர்ட்டுக்கு வந்து என்னன்னா, அப்ப எக்ஸ்ட்ரா பவர் தானே. இவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து என்னன்னா கேட்கலாம். லீகல் ரைட்லயுமே ரிட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா, அப்ப சுப்ரீம் கோர்ட்ட விட ஹைகோர்ட் பெரிய ஆளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா கிடையாது. ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா, ஹைகோர்ட்ட வந்து என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார் வைக்கணும். ஈக்குவலண்டா வைக்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் வந்து குடுத்திருப்பாங்க. இது ஒரு எக்ஸெப்ஷன் மாரி சரிங்களா? அதனால என்ன சொல்ல முடியாதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ட விட விட வந்துன்னா ஹைகோர்ட் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த ஆர்டிகல் 226 சப் கிளாஸ் 2லயுமே சொல்லியிருப்பாங்க. The power of high court to issue on certain writs and the conferred on the high court வந்து shall not be derogation of on that power conferred on the supreme court அப்படின்னு தெளிவாவே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப நம்மளுக்கான இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. It can issue writs of on the habeas corpus, mandamus, quo warranto, certiorari and prohibition. டெஃபினட்டா கரெக்ட். ஏன்னா ஹைகோர்ட் வந்து இதுக்கும் இஷ்யூ பண்ணலாம் பிளஸ் லீகல் ரைட்டுக்குமே வந்து இஷ்யூ பண்ணலாம். செகண்ட் பாருங்க. Writ can be issued to enforce any rights conferred by வந்து பார்ட் 3 அண்ட் ஃபார் எனி அதர் பர்பஸ். எஸ், எனி அதர் பர்பஸ்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எனி அதர் பர்பஸ் தான் லீகல் அப்படின்னு வந்துரும். தேர்ட் பாருங்களேன். திஸ் பவர் கேன் டெரகேட் த பவர் கன்ஃபர்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட். இப்பதான் பார்த்தோம். ஆர்டிகல் 226 சப் கிளாஸ் 2ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னா, அவங்கள விட ஹைகோர்ட் பெரிய ஆளு இல்ல. எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அதனால இது தப்புன்னு சொல்லிடலாம். ஃபோர்த் பாருங்களேன். ரிட் கேன் பி இஷ்யூ டு எனி அத்தாரிட்டி அண்டர் யூர் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாங்க. இதே இது நார்மல் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லி தான் தப்பு போட்டலாம். ஆனா அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லும்போது அவங்களோட லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் விச் மீன்ஸ் வந்து அந்த ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதனால என்ன சொல்லிடலாம்? நாட் கரெக்ட் கேட்டிருக்கான். தேர்ட் மட்டும் தான் நாட் கரெக்ட். மிச்சம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் அமாங் இஸ் ஃபாலோயிங் நாட் கரெக்ட்னு சொல்றாங்கல்ல. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எதை பத்தி பேசுதுன்னா, யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட். சோ லிஸ்ட் பத்தி பேசினா நம்ம டெஃபினட்டா எது ஞாபகத்துல வச்சோம்? ஷெட்யூல் வந்துனா 7 வந்து ஞாபகத்துல வந்துடும். ஏன்னா ஷெட்யூல் 7ல தான் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இம்பார்ட்டன்டான இருக்கிற லிஸ்ட்டை மட்டும் பாத்துருவோம். ஏன்னா இது எல்லாமே, அதாவது இந்த இமேஜ் வந்து என்சிஆர்ல இருந்து எடுத்தேன். என்சிஆர்ல அப்படியே டைரக்டா இருக்கனால நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால இதையாவது நம்ம வந்து என்னன்னா மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப யூனியன் லிஸ்ட பாருங்க. டிஃபென்ஸ் இருக்கு, அட்டாமிக் எனர்ஜி, ஃபாரின் அஃபேர், வார் அண்ட் பீஸ், பேங்கிங், நார்த் வச்சுங்க. பேங்கிங்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ல வந்துடும். ரயில்வேஸ், ஃபாரஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், ஏர்வேஸ், போர்ட், ஃபாரின் ட்ரேட், கரன்சி அண்ட் கைண்ட்னஸ் எல்லாத்தையுமே வந்து யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து அவங்க வந்து பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட பாருங்களேன். ஸ்டேட் லிஸ்ட் பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இது ரிலேட்டடா வந்து லா வந்து மேக் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர், போலீஸ், பிரிசன், லோக்கல் கவர்மெண்ட், பப்ளிக் ஹெல்த், லேண்ட், லிக்யூர், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், லைவ் ஸ்டாக், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வீஸ். ஸோ இதுக்கு அடுத்துதான் வந்து என்னன்னா கன்கரண்ட் லிஸ்ட் வரும். கன்கரண்ட்ல 2 பேருமே வந்து சைமல்டேனியஸா பண்ணலாம். அந்த மாதிரி பாருங்களேன். எஜுகேஷன்ஸ், டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதர் தன் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபாரஸ்ட், ட்ரேட் யூனியன், அடல்ட்ரேஷன், அடாப்டேஷன் அண்ட் சக்சஷன்ஸ். ஸோ இதுல இருந்து எதுக்காக நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா எலிமினேஷன்ஸ்க்கு வந்து இந்த இதை லேர்ன் பண்ணினா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அது இல்லாம சில இதுக்கு பாத்தீங்கன்னா ரெசிடியல் பவர் அப்படின்னு இருக்குல்ல. ரெசிடியல் பவர் என்னன்னா 1950 கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏஐ பத்தி எதுவுமே தெரியாது, சைபர் அட்டாக் பத்தி தெரியாது, சைபர் லா பத்தி எதுவுமே தெரியாது. இதெல்லாம் லேட்டர் டைம் இப்பதான் வந்து தேவையா இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது வந்துச்சுன்னா, நியூவா ஏதாவது வந்துச்சுன்னா அது ரிலேட்டடா யாரு மேக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, யூனியன் லெகிஸ்லேச்சர் தான் வந்து லா மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரெசிடியல் பவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பவர் வச்சு என்ன பண்ண யூனியன் கவர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலாம். சோ இந்த கொஸ்டினை வந்து 2 வே. ஒண்ணு நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டை வச்சு வந்து அனலைஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து நம்ம லாஜிக்காவும் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லெகிஸ்லேஷன் ஆன் கிரிமினல் லா பேரிங் எக்ஸப்ஷன் இஸ் சப்ஜெக்ட் அண்டர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். எஸ், லா ரிலேட்டடா வந்துட்டாவே வந்து மோஸ்ட்லி வந்து கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டுமே வந்து ஸ்டேட் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. இல்ல நமக்கு தெரியாத கூட ஜஸ்ட் வந்து ஹோல்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்களேன். பேங்க்ரன்சி அண்ட் இன்சால்வன்சி சப்ஜெக்ட் அண்டர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். நம்மளுக்கு என்னன்னா பேங்கிங் தெரியும். பேங்கிங் அண்டர் வந்து யூனியன் லிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திருக்கோம். பட் இவன் பேங்க்ரன்சி அண்ட் இன்சால்வன்சி சொல்றால, அதனால டவுட்டா இருக்கும். இதையும் ஹோல்ட் வச்சுக்கலாம். பட் தேர்ட் பாருங்களேன். இண்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இஸ் சப்ஜெக்ட் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றான். யோசிச்சு பாருங்களேன் லாஜிக்கலாவே. இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, ஸ்டேட்டுக்குள்ள வந்து என்ன போறோம் அப்படின்னா ஸ்டேட் கீழே வரும். இண்டர்ஸ்டேட் வரும்போது இப்ப தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் வந்து டிராவல் பண்றாங்க, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்றாங்க. இல்ல தமிழ்நாடுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பண்றாங்க, தமிழ்நாடுக்கும் வந்து என்னன்னா ஆந்திராவுக்கும் பண்றாங்க அப்படின்னா 2 ஸ்டேட் இருக்கும்போது எந்த ஸ்டேட்டுக்குள்ள லிஸ்டா வரும்? கன்ஃபியூஷன் வரும்ல. அப்ப டெஃபினட்டா ஸ்டேட் லிஸ்ட்ல வராது. என்ன சொல்லலாம்? யூனியன் லிஸ்டா வரலாம். ஆர் எல்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்டா வரலாம். சோ டெஃபினட்டா என்ன வரும்? ஸ்டேட் லிஸ்ட்ல வராதுன்னு எலிமினேட் பண்ண முடியும் நம்மளால. அப்ப என்ன கேட்டிருக்கான்? நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் இதான் வரும். இது ஏன் அப்படின்னா மோஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், அந்த 4 ஆப்ஷன்லயே வந்து
இது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் தெரியுது. டெஃபினட்டா வந்து தப்பா இருக்கும்னு தெரியுதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த வேலையும் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கான லிஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கோம். என்சிஆர்ல இருக்கனால இது வரைக்குமாவது நம்ம வந்து நவத்துல வச்சே ஆக வேண்டியது இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 இஸ் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படி வந்ததுனாலவே இது எது கீழே வந்துடும், கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் பாடியோட சாப்டர் கீழே வந்துடும். ஸோ அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே கொண்டு வரப்பட்டதான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இதுல சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்கல்ல. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவரோட சேர்த்து நாட் மோர் தென் வந்து 10 சொல்லுவாங்க. அப்ப மெம்பர் எத்தனை பேர் இருக்கலாம்னா 10க்கு கீழே இருக்கலாம். இன்க்ளூடிங் வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சேர்த்து வந்துன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்கலாம். அதை விட தாண்டக்கூடாது. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இதை அப்பாயிண்ட் பண்றது பாருங்க, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பொறுத்தவரைக்கும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் பாடி, அது செலெக்ஷன்ஸ் கமிட்டி பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, லீடர் அப்போசிஷன் அண்ட் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே தான் ஸ்டேட்டுக்கும். சீஃப் மினிஸ்டர் இருக்கு, லீடர் அப்போசிஷன், மினிஸ்டர் இருப்பாங்க. இப்ப இவங்களோட டென்னியர் பாருங்களேன், 3 years சொல்லியிருப்பாங்க. இதுல நீங்க பார்க்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஆனா மிச்சம் எல்லா இதெல்லாம் பாருங்களேன், இப்ப நீங்க கான்ஸ்டியூஷன் பாடி இல்ல அதர் கான்ஸ்டியூஷன் பாடி லைக் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கூட ஒரு வேர்டே இருக்காது. பட் இதுல ஏன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர்டு இருக்கு அப்படின்னா, இது நம்ம ரீசெண்டா வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஆர்டிஐயோட அமெண்ட்மெண்ட் வந்து 2019. ஸோ ஆர்டிஐ ஆக்ட் 2005ல வந்தது. ஆனா 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதுல என்ன சொல்லியிருப்பாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னன்னா அவங்க டென்யூரை டிசைட் பண்ணுவாங்க. அதுபடி டிசைட் பண்ணப்பட்டதான் வந்து 3 years. ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்த வருஷமே நினைச்சாங்கன்னா 5 years மாத்த முடியும். அதுதான் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அதே தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும் 3 years வந்து வரும். ஆர் வந்து என்னன்னா 65 years. ஸோ சர்வீஸோட கண்டிஷன் பாருங்களேன், இவங்க ஒர்க் பண்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்களும் ஒர்க் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஏன்னா இன்ஃபர்மேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ரிமூவல் பாருங்க, சீஃப் அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே ஸ்டேட் லெவல் வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் கவர்னர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு நம்ம படிக்கணும். அதே மாதிரி வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு படிக்கணும். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் பாடிக்குமே வந்து டிஃபரன்ஷியேட் படிச்சிடணும். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து குழப்பற மாதிரி இருக்கும். பட் ஒன்னே வந்து பைஃபிகேட் பண்ண படிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஈஸியா கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் எலிமினேஷனுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப பார்த்தது வந்துன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதே மாதிரி வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட அதோட கம்போசிஷன்ஸ், அப்பாயின்மெண்ட், செலெக்ஷன் பேனல் அண்ட் வந்து டென்யூர் பார்த்தேன்ல. ஸோ இதை வச்சு நம்ம கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தேர் ஷால் பி நாட் மோர் தென் 12 இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம், அதாவது சேர் பர்சன் இருக்கலாம், அவரோட சேர்த்து நாட் மோர் தென் 10ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், டெஃபினட்டா நாட் மோர் தென் 12 அப்படின்னு வராதுல. மேக்ஸிமம் பார்த்தா வந்தா 11 இருக்கலாம், அதை தாண்டி போகக்கூடாது. ஆனால் 12 சொல்றாங்க. அதனால என்ன ஆயிரும், இது வந்து தப்பாயிரும். சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அந்த ஹோல் ஆஃபீஸ் வந்து டேர்ம் ஆஃப் 5 years சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 2019க்கு அப்புறமும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் அமெண்ட்மெண்ட்ல 3 years சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2023னால நம்ம டெஃபினட்டா என்ன சொல்லலாம், 3 years தான் வந்து அவங்களோட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டென்யூரா இருக்கும். அதனால எதுவும் இதுவுமே தப்பாயிடும். ரைட்டா. தேர்டு பண்ண சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இதுக்கான இதையுமே நான் இங்க கொடுத்துருக்கேன். இவங்க ரீ அப்பாயின்மெண்ட் வந்து போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் இவங்க ரெண்டுமே நாட் எலிஜிபிள் இருக்கு. அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம், தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் வந்து ரீ அப்பாயின்மெண்ட். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஹோல்ட் ஆஃபீஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சுங்க. அதாவது நார்மலா இருக்கும்போது ஆர்டி ஆக்ட் 2005ல வந்து 5 வருஷம் தான் இருந்துச்சு. ஆனா 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3 years அதை சேஞ்ச் பண்ணாங்க. அதனால இது தப்பு சரிங்களா. அதே மாதிரி கமிஷனோட வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பாருங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நாட் மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். இது 1 by 1 வந்து பார்த்தலாம். ஏன்னா நம்ம நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்தோம். அதே மாதிரி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இப்ப பாக்குறோம். இதுக்கப்புறம் கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வரும்போது ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக் படி 1 by 1 பார்த்தலாம் சரிங்களா. அதனால ஒரி பண்ண வேணாம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா 3மே வந்துன்னா தப்பு. ஸோ ஆன்சர் வந்துன்னா நன்னு அப்படின்னு தான் வரணும். பட் இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் வந்து யூபிஎஸ்சியோட சிஏபிஎஃப் சரிங்களா. ஞாபகத்துல வச்சுங்க, நம்மளுக்கு தேவை வந்து கான்செப்ட் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், நம்மளோட கடைசி கொஸ்டின்ஸ். Who among the following was the first pro tem speaker to anonymously elected as Speaker of Lok Sabha? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெக்யூலியர். ஏன்னா இது நம்ம கான்செப்ட் சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டா ஃபேக்சுவல் சொல்ல முடியாது. ஏன்னா
பாலிட்டியில வந்து பர்சனல் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதனால ஜஸ்ட் வந்து லேர்னிங் மட்டும் தான். இது ஜஸ்ட் யாருன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரோடம் ஸ்பீக்கரா போயிருக்காரு. நம்ம ப்ரோடம் ஸ்பீக்கர் எங்க பார்ப்போம்? புதுசா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல வந்துன்னா ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது யாரு கண்டக்ட் பண்ணா ப்ரோடம் ஸ்பீக்கர் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ப்ரோடம் ஸ்பீக்கரா மாறி இருக்காரு. அது யாருன்னு தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் நேம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேணா சோம்நாத் சட்டர்ஜி இவர் தான் வந்துன்னா 14th லோக்சபால வந்து ப்ரோடம் ஸ்பீக்கரா இருந்துட்டு ஸ்பீக்கரா வந்து என்னன்னா அனானிமஸ்ல வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்களாம். சோ இது ஜஸ்ட் லேர்னிங் மட்டும் தான். வேற பெருசா இவரை பத்தி தெரியணும் அவசியம் கிடையாது. இது நம்மளோட இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஃபேக்சுவலா வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ அவ்வளவுதான். இது வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பாலிட்டில வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் 2020 கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவைசிங் ஒரு வந்து என்னன்னா நிறைய பாலிட்டியோட சாப்டர். சோ அடுத்த இதுல 2022 எப்படி கேட்டிருக்கேன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். சோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.